வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு அதாவது பிப்ரவரி 1, 2025ஆம் ஆண்டு அன்னைக்கு 2025, 26ஆம் ஆண்டுக்கான ஒன்றிய நிதிநிலை அறிக்கை அப்படின்றது பாராளுமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அப்படி தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பட்ஜெட்டின் வாயிலா பல முக்கிய அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாயிருக்கு. அந்த அறிவிப்புகள்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்ட்ரைட் அவே இன்னைக்கு பட்ஜெட்ல என்னென்ன முக்கிய அறிவிப்புகள்லாம் வெளியே இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல புதிய வருமான வரி விதிப்பு முறையின்படி வருமான வரிக்கான உச்ச வரம்பு அப்படின்றது ரூபாய் 12 லட்சமா உயர்த்தப்பட்டிருக்கு. அதே போல புதிய வருமான வரி மசோதா அப்படின்றது அடுத்த வாரம் தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வருமான வரி தாக்கல் செய்யப்படுதல் இன்னும் எளிதாக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மூத்த குடிமக்களுக்கு ரூபாய் 50,000 வரை வரி பிடித்தம் கிடையாது அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல வீட்டு வாடகைக்கான டிடிஎஸ் பிடித்தத்துக்கான வருடாந்திர வரம்பு அப்படின்றது ரூபாய் 2.4 லட்சத்துல இருந்து 6 லட்சமா உயர்த்தப்படுறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல வருமான வரி கணக்க தாக்கல் செய்ய கால அவகாசம் அப்படின்றது 4 வருஷமா நீட்டிக்கப்படுறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல புற்றுநோய் மற்றும் இன்னும் சில அரிதான நோய்களுக்கான 36 வகையிலான உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரி விலக்கு அப்படின்றது அளிக்கப்படுறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே சமயத்துல மற்ற 6 உயிர்காக்கும் மருந்துகளுக்கு 5% வரி விதிக்கப்படுது அப்படின்னு இந்த பட்ஜெட் வாயிலா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி லித்தியம் பேட்டரிகளுக்கு சுங்க வரியில இருந்து முழுமையான விலக்கு அளிக்கப்படுறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல பின்னல் ஆடைகளுக்கு இறக்குமதி வரி சலுகை அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல தோல் பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க தோல் இறக்குமதி வரி சலுகை அப்படின்றது அளிக்கப்படுறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான வரி சலுகை நீட்டிக்கப்படுறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல வேளாண் துறைக்கான சில முக்கியமான அறிவிப்புகள்லாம் என்னென்ன வெளியே இருக்கு அப்படின்றத பத்தி பார்த்துக்கிட்டோம்னா, பருப்பு உற்பத்தியை அதிகரிக்க சிறப்பான சாகுபடியை தரும் விதைகள் வழங்கும் திட்டம் அப்படின்றது நாடு முழுமைக்கும் செயல்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல அசாம்ல யூரியா உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க திட்டங்கள் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல பீகார்ல தாமரை விதை உற்பத்தி கூடம் அப்படின்றது அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதோட கிசான் கடன் அட்டை மூலமா 7.7 கோடி விவசாயிகள் குறுகிய கால கடன் பெற நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதோட கிசான் கடன் அட்டை மூலமா விவசாயிகளுக்கு வழங்கப்படுற கடன் உச்ச வரம்பு அப்படின்றது ரூபாய் 3 லட்சத்துல இருந்து 5 லட்சமா உயர்த்தப்படுறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில தன்னிறைவு பெற 6 ஆண்டுகால சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பீகார்ல தேசிய உணவு பதப்படுத்துதல் மையம் அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல இப்ப நம்ம தொழில் முனைவருக்கான சில சிறப்பு அறிவிப்புகள்லாம் என்னென்ன வெளியே இருக்கு அப்படின்றத பத்தி பார்த்துக்கிட்டோம்னா, பட்டியல் பழங்குடி பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை சேர்ந்த பெண்களுக்கு புதுசா தொழில் முனைவருக்கு ரூபாய் 2 கோடி வரை கடன் உதவி வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல காலனி மற்றும் தோல்துறையை பொறுத்தவரையில சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்படி செயல்படுத்தப்படுற அந்த சிறப்பு திட்டத்தின் மூலமா கிட்டத்தட்ட 22 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல பொம்மை உற்பத்தி துறையில இந்தியாவை அந்த சந்தைக்கான சர்வதேச மையமாக்கும் வகையில சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல நாடு முழுமைக்கும் ஐஐடி கல்வி நிறுவனங்களுடைய உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோட ஐஐடி பாட்னா இன்னும் விரிவாக்கப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இது மூலமா கூடுதலான மாணவர் சேர்க்கை அப்படின்றதும் உறுதி செய்யப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல நாடு முழுவதும் மருத்துவ கல்லூரிகள்ல கூடுதலா 10,000 சேர்க்கை இடங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல ஜல்ஜீவன் திட்டம் 2028 வரை நீட்டிக்கப்படுகிறது அப்படின்னு இந்த பட்ஜெட் வாயிலா அறிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்த 10 ஆண்டுகள்ல மாநிலங்கள்ல புதுசா 100 விமான நிலையங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில ரூபாய் 500 கோடி ரூபாய் முதலீட்டுல ஒரு மையம் உருவாக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல அடுத்த 5 ஆண்டுகள்ல 50,000 அடல் ஆய்வகங்கள் அதாவது அரசு பள்ளிகள் உருவாக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் 5 தேசிய திறன் மேம்பாட்டு மையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதோட காப்பீட்டு துறைகளுக்கான அந்நிய நேரடி முதலீட்டுக்கான வரம்பு 100% உயர்த்தப்படுகிறது அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ஹீல் இன் இந்தியா பிரச்சாரம் முன்னெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பொருள் விநியோகம் செய்யும் டெலிவரி பணியில உள்ள ஊழியர்களுக்கு மின்னணு அடையாள அட்டை வழங்கப்படும் அப்படின்னு இந்த பட்ஜெட் வாயிலா சொல்லப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்புகள்லாம் இந்த பட்ஜெட்ல வெளியான சில முக்கியமான அறிவிப்புகள். இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்குன்னு ஏதாவது முக்கியமான சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பட்ஜெட் மூலமா தமிழ்நாட்டுக்குன்னு எந்த முக்கிய சிறப்பு திட்டங்களும் அறிவிக்கப்படல. குறிப்பா கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம், ரோட் ப்ராஜெக்ட்ஸ், ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ்னு தமிழ்நாட்டுக்குன்னு எந்த முக்கிய சிறப்பு திட்டங்களும் அறிவிக்கப்படல.
இந்த பட்ஜெட்னு இல்ல, கடந்த முறை கூட பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்குன்னு எந்த சிறப்பு திட்டங்களும் அறிவிக்கப்படல. அது மட்டும் இல்லாம கடந்த பட்ஜெட்ல எப்பயும் வழக்கமா நிதியமைச்சர் ஒரு திருக்குறள சொல்லிட்டு பட்ஜெட்ட வாசிக்க தொடங்குவாங்க. கடந்த பட்ஜெட்ல நிதியமைச்சர் அந்த திருக்குறள கூட சொல்லல. இந்த பட்ஜெட்லயும் தமிழ்நாட்டுக்குன்னு எந்த சிறப்பு திட்டங்களும் அறிவிக்கல. சோ இத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ see you next video. Until signing off by Sabri Karthik.